உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்க காருக்காக ஜெபம் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு கார் கிடைக்காம இன்னொருத்தருக்கு கார் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, நீங்க ஜெபம் பண்ணீங்க, கிடைக்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, நான் ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்னு. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு கார் தான் கிடைக்கல, ஆனா உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்னா நிறைய சமாதானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்களுக்கு கிடைக்காத நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் தலையின் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களையும் அவங்களையும் நீங்க எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. சவுல் மேல இருந்த அபிஷேகமே வேற, தாவீதின் மேல இருந்த அபிஷேகமே சொல்லுங்க, அபிஷேகம் வேற, அபிஷேகம் வேற. சவுலுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் 2 பிள்ளைங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்பா என்ன சொல்றாங்களோ அப்பா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. ஆனா தாவீதுக்கு அப்படி கிடையாது. அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கீழ்ப்படியாத பிள்ளைங்க அதிகமா இருக்காங்க. ஆனால ஆண்டவருடைய பிள்ளைகளே அவங்கள போல அல்ல, அவங்கள விட வித்தியாசமான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யார்